Hey everyone, welcome back to BA in Action. Last வீடியோவில் Power BIல எப்படி அந்த drill through ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அண்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் Power BI சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டில் Power BIயோட பிளேலிஸ்ட் செட் பண்ணுறோம். மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் கடைசியாக எல்லா டேஷ்போர்டும் பண்ணி பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுமே எப்படி அந்த டேஷ்போர்டை வந்து பப்ளிஷ் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரிபனுக்குள்ளே லாஸ்ட்டாக இந்த இடத்துல பப்ளிஷ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து Power BI சர்வீஸ்ன்ற ஒரு ஆன்லைன் இதில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்கள் அங்கேருந்து அது உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாப்போயிட்டை ஷேர் பண்ணலாம், ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் Power BI டேஷ்போர்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ என்னால் காட்ட முடியாது, பிகாஸ் அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் கட்டாயம் சைன்இன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ பெய்ட் வெர்ஷன் இருக்கணும். என்னோட சைன்இன் வந்து என்னோட கம்பெனி சைன்இன், ஸோ அதை சைன் பண்ணி காட்ட முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டேப்லோ பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் டேப்லோலையும் ஜஸ்ட் Power BI பார்த்த மாதிரி இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையுமே சர்ஃபஸ் லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டேட்டா அனலிஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட் ஆனதுமே அதுலேயும் ஒரு மினி டேஷ்போர்டோ ஒரு மினி ப்ராஜெக்டோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. See you next video guys. Bye bye.